வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். இன்றைக்கி வந்து டே 7ல் தமிழில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்வில் வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ரிப்பீட்டான முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ வந்து ஒருமை பன்மை பிழைகளை வந்து நீக்கி எழுதுகிற மாதிரிப்பட்ட கொஸ்டின் தான் எடுத்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நம்பர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. சாரி, டைப்பிங்கில் மிஸ்டேக் நடந்திருக்குது. அவன் கவிஞன் அன்று அப்படின்றத நம்ம வந்து எப்படி மாற்றுறதுன்னா, அவன் வந்து கவிஞன் அல்லன் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. அவன் என்பது ஆண்பால் ஒருமை. எனவே எதிர்மறை சொல்லும் அல்லன் என ஆண்பால் ஒருமையில் தான் வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள், பறவைகள் வந்து தங்கியது. இதில் பறவைகள் வந்து தங்கின அப்படின்றது தான் சரியானது. பறவைகள் என்பது பன்மை, எனவே தங்கின என பன்மையில் அது வரணும். ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், இவை பூக்கள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்குது. இதுக்கு சரியானது இவை பூக்கள் அல்ல. இவை பூக்கள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்குது. சரியான விட வந்து இவை பூக்கள் அல்ல. ஓகே, அடுத்தது இதுக்கான வெயிட் பண்ணுங்கள், சாரி. இவை மற்றும் பூக்கள் இரண்டும் வந்து பன்மையை குறிக்கின்றன, எனவே அல்ல என வரணும். ஓகே, அடுத்தது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு இருக்குது. அப்போது இது வந்து எப்படி எழுதணும்? மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. அப்போது மல்லிகை வந்து ஒருமை பொருளை குறிக்குது, எனவே இங்கு அன்று என பயன்படுத்த வேண்டும். அடுத்தது மேகம் சூழ்ந்து கொண்டன. அதுக்கு சரியானது மேகம் சூழ்ந்து கொண்டது. மேகம் வந்து ஒருமையில் இருக்குது, எனவே கொண்டது என ஒருமையில் தான் அது முடியணும்னு சொல்லியிருக்கு. ஓகே, அடுத்தது நான் வாங்கிய நூல் இது அல்ல. இப்போ இதுக்கு சரியானது நான் வாங்கிய நூல் இது அன்று. இப்போது நூல் வந்து ஒருமை பொருளில் இருக்குது, நூலில் தான் இருக்குது. ஸோ ஒருமை பொருளில் இருக்குது, எனவே இங்கே வந்து அன்று என பயன்படுத்தப்படுகிறது. அதனால தான் நான் வாங்கிய நூல் இது அல்லன்னு இருக்குத, நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படின்னு கொடுத்துருக்குது. அடுத்தது இங்குள்ளன எல்லாம் நல்ல பழமே. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழமே அப்படின்னு கேள்வியில் இருக்குது. அப்போ அதுக்கு இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இங்குள்ளன அடுத்தது எல்லாம் ஆகியவை வந்து பன்மையை வந்து குறிக்குது, எனவே பழங்களே என பன்மையில் வரணும். அதனால தான் இங்குள்ளன நல்ல பழங்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என் எழுதுகோல் இது அல்ல அப்படின்னு கேள்வி இருக்குது. இதுக்கு என் எழுதுகோல் இது அன்று. அதாவது எழுதுகோல் அப்படின்றது பன்மை ஒருமையில் தான் இருக்குது. சாரி, எழுதுகோல் அப்படின்றது வந்து ஒருமையில் இருக்குது, எனவே பொருத்தமான எதிர்மறை வடிவம் வந்து அதுக்கு அன்று அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, அதனால தான் என் எழுதுகோல் இது அன்று. ஓகே, உடைகள் கிழிந்து விட்டது. இப்போ இதுக்கு விடை உடைகள் கிழிந்து விட்டன அப்படின்றது சரியானது. அப்போது உடைகள் என்பது பன்மையில் வந்திருக்குது, எனவே விட்டன என பன்மையில் தான் அது வரணும். அதனால தான் உடைகள் கிழிந்து விட்டதுன்னு இருக்கிறத உடைகள் கிழிந்து விட்டன அப்படின்னு பன்மையில் நம்ம முடிச்சிருக்கிறோம். ஓகே, அடுத்தது ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின. கேள்வியில் எப்படி இருக்குது? அப்போ அதுக்கு சரியானது ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடியது. அதாவது ஓர் அணில் அப்படின்றது வந்து ஒருமை, எல்லாத்துக்கும் தெரியும், எனவே ஓடியது என ஒருமையில் தான் வந்து அது வரணும். அதனால தான் ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடியது, ஓடின அப்படின்னு இருக்கிறத நம்ம வந்து ஒருமையில் மாற்றிருக்கிறோம். ஒரு அணில் மரத்தில் தாவி ஓடியது. அடுத்தது காட்டில் மாடுகள் மேய்ந்தது. இதை வந்து எப்படி சொல்லணும்? காட்டில் வந்து மாடுகள் மேய்ந்தன, மேய்ந்ததுன்னு இருக்குது, அது மேய்ந்தனல வரும். ஏன்னா மாடுகள் அப்படின்னு வந்திருக்குது, அப்போ அது வந்து பன்மை, எனவே மேய்ந்தன என பன்மையில் தான் அது வரணும். ஓகே, அடுத்தது நீ சிறந்தவன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்குது. அப்போது நீ சிறந்தவன் அல்லை. ஏன் அப்படின்னா நீ என்பதுடன் வரும் சிறந்தவன் ஆண்பால் ஒருமையை வந்து குறிக்குது. சாரி, அந்த நீ என்பதுடன் வரக்கூடிய அந்த சிறந்தவன் அது வந்து ஆண்பால் ஒருமையை குறிக்கிறதுனால, எனவே அல்லை அப்படின்னு சொல்லி அதில் வரணும்.
ஓகேவா? அடுத்தது மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கின. இப்போ சரியானது வந்து மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கியது. அப்போது மாமரம் வந்து ஒருமை அப்படின்னு சொல்லியிருக்கு. மாமரம் வந்திருக்கிறது வந்து ஒருமையில் வந்திருக்குது கேள்வியில். எனவே குலுங்கியது என ஒருமையில் தான் வந்து அது முடியணும். அதனால் மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கின அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நம்ம குலுங்கியது அப்படின்னு ஒருமையில் மாற்றியிருக்கிறோம். அடுத்தது ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. அதை வந்து எப்படி மாற்றுறது? ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. ஓகேவா? ஊர்களிலும் அப்படின்றத வந்து ஊரிலும் அப்படின்னு மாற்றிருக்கிறோம். ஒவ்வொரு என்பது வந்து ஒருமையில் வந்திருக்குது. ஒருமையை தான் அது குறிக்குது. எனவே ஒவ்வொரு ஊரிலும் அப்படின்னு தான் அதை வந்து எழுதுறது சரியாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. அந்த ஊர்களிலும் நீ இருக்கிறதுல ஒவ்வொரு ஊரிலும் அப்படின்னு அதை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்தது தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் வந்து தொன்மையானது. இதை வந்து சரியாக எழுதுறது தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானது. என்ற வரக்கூடிய இடத்துல எனும் இலக்கண நூல் அப்படின்னு சேர்க்கப்பட்டிருக்குது. என்னென்னா பெயரை தொடர்ந்து விளக்கும்போது அந்த பெயரை வந்து தொடர்ந்து தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் அதை தொடர்ந்து நம்ம விளக்கும்போது எனும் என்பது பொருத்தமான சொல்லாக வந்து அதில் அமையுது. பெயரை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி விளக்கும்போது எனும் அப்படின்றது வந்து சேர்த்தா தான் அது பொருத்தமாக இருக்கும், சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள், பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள். பெண்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. பெண்கள் அப்படின்னாலே அது வந்து பன்மையில் வந்திருக்குது. ஓகே, அப்போ விடை வந்து பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள்னு கொடுத்துருக்கிறதுக்கு சரியானது பெண்கள் எல்லா துறையிலும் இருக்கிறதுல துறைகளிலும் சேர்த்து பணிபுரிகின்றனர் அப்படின்னு மாற்றணும். ஓகே, பெண்கள் வந்து பன்மை. கேள்வியில் பெண்மை வந்திருக்குது, பன்மையில் வந்திருக்கு பன்மை. எனவே துறைகளிலும் அப்படின்றது வந்து பணிபுரிகின்றனர் என பன்மையில் தான் வரணும். ஓகேவா? அதனால தான் பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர். அகெயின் ஒன்ஸ் வந்து பாருங்கள், பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள். அப்போ பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர், அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின். குழலி நடனம் ஆடியது. குழலி நடனம் ஆடினாள். அதாவது குழலி வந்து ஒரு பெண்பால் ஒருமை. ஓகேவா? எனவே ஆடினாள் என அது வந்து மாறணும். ஆடியதுன்னா அது என்னது? உயிரற்ற பொருளெல்லாம் குறிக்கும். அதனால் அதை நம்ம சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், கபிலன் வந்து வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்குது. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றது. கபிலன்னா யார்? ஃபஸ்ட்டு உயிருள்ள ஒரு மனிதன். அப்போ அதுக்கு வந்து இப்படி வரக்கூடாது இல்லையா? அதாவது கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றது வரக்கூடாது, இருக்கின்றான் அப்படின்னு மாற்றப்படுது. அதாவது இதில் கபிலன் ஆண்பால் ஒருமை. கபிலன் அப்படின்றது ஒரு ஆள் தான். அப்போது அது வந்து ஆண்பாலில் ஒருமையாக இருக்குது. எனவே இருக்கின்றான் என ஆண்பால் ஒருமையில் தான் அது வரணும். ஸோ அதனால தான் கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றான் அந்த மாதிரி வந்திருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள், மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றது. அது வந்து ஒரு உயிருள்ள ஒரு பெண் சென்றது அப்படின்னு வந்திருக்குது. நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்போ சரியானது மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். சென்றது இல்லை, சென்றாள் அப்படின்னு அது மாறுது. அப்போது மணிமேகலை பெண்பால் ஒரு பெண், அது வந்து பெண்பாலில் ஒருமை, ஒருத்தியை தான் குறிக்குது. எனவே சென்றாள் என அது வரணும். ஓகேவா? இப்போ வந்து டே 7க்கான இந்த நோட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து என்னென்னா, செய்வினை தொடராக இருப்பதை செய்யப்பாட்டு வினை தொடராக மாற்று அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமான கொஸ்டினாக பார்த்து தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ வந்து அதை வந்து டே 8 கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு ஹைப் பண்ணி விடுங்க. நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வீடியோ ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஈவினிங் 6 மணி லைவுக்கு வந்து பாருங்கள். நியூஸ் அப்டேட் எல்லாம் அதில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.